தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை, குறிப்பாக இட பங்கீடு பேச்சுவார்த்தையில் மதிமுக இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்வதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்தது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை முடிவிலே உங்களுக்கு எல்லா விதமான முடிவுகளையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். சார், 2 மக்களவை ஒரு மாநிலங்களவை கேட்டிருக்கோம். 2 மக்களவை ஒரு மாநிலங்களவை எல்லா நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். 2 மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும். பேச்சுவார்த்தை முடிகிற சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தோம். திமுக தரப்புல 2 மக்களவை மாநிலங்களவை தரோம்னு சொல்லிட்டாங்களா சார்? அதுதான் பேச்சுவார்த்தை தொடருது. ஓகே, பேச்சுவார்த்தை முடிவில் உங்களுக்கு அது உங்களுக்கு சொல்லுவோம். இல்ல, இன்னும் விருப்பப்பட்டியல் கொடுக்கல. இது முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் விருப்பப்பட்டியல் கொடுப்போம். அதனுடைய தொடர்ச்சியா தான் பேச்சுவார்த்தை நடக்குது. தொடர்ச்சி பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்கும். நடந்து முடியும் போது உங்களுக்கு சொல்லுவேன். ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு சார்? முடியும் போது. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அறிவுரை வர முன்னாடி தாயகத்துல ஒரு கூட்டம் நடந்தது. அதுல உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களா? ஏதாவது நீங்க வந்து தாயகத்துல கூட்டம் நடந்தது எப்படி? யார் வந்து பார்த்தீங்க? எங்களுக்கு எல்லாமே தாயகம் தான். நாங்க எல்லாம் எங்க இருக்கிற இடம் எல்லாமே தாயகம் தான். அதனால 2 தொகுதி எதை எடுப்பாங்க? நாங்களா அது முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். இன்னைக்கு பேச்சுவார்த்தையில என்ன சார் பேசுறீங்க? இன்னைக்கு பேச்சுவார்த்தையில இதே மாதிரி 2 வேணுங்கிறதும் ராஜ்யசபா வேணுங்கிறது அதை பற்றி திரும்பி சொல்லியிருக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். திமுக தரப்புல ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் மதிமுகவின் முடிவு என்னவா இருக்கு சார்? பேச்சுவார்த்தை அது முடிவை உங்களுக்கு சொல்றோம். நன்றி, வணக்கம். இட பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடரும் என மதிமுக தலைவர் அர்ஜுன்ராஜ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் IUML கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் ஒதுக்கீடு என தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மீண்டும் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த மட்டில் அவர்கள் 2 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பில்லை. கடந்த முறை போட்டியிட்ட அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ராமநாதபுரம் தொகுதியே இந்த முறையும் ஒதுக்கப்படும் என்று திமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களும் சம்மதித்திருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அவரது முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. எனவே 2 இடம் கேட்ட இடத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு ராஜ்யசபாவும் கேட்டிருந்தார்கள். அதற்கான வாய்ப்பில்லை என்று திமுக மறுத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் மதிமுக தற்போது இந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் கேட்டது 2 மக்களவை ஒரு மாநிலங்களவை. ஆனால் திமுக இப்போது சொல்லி இருப்பது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தர முடியும் என்று சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் திருச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதில் துரை வைகோ போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் துரை வைகோ அதில் போட்டியிட வாய்ப்பில்லை. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.